ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 9:14 அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அதாவது தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள், தேவனுடைய சுவிசேஷத்தை அதாவது அறிவிக்கிறவர்கள், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிழைப்பு வரணும். அதுக்கப்புறமா தான் மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷம் பிழைப்பு ஊட்டுகிற ஒரு சுவிசேஷமா இருக்கும். அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சுவிசேஷம் என்பது பேசுகிற எனக்கு அது பிழைப்பூட்டுகிறதா இருக்க வேண்டும். அதன் பிறகே கேட்கிற யாவருக்கும் அது பிழைப்பூட்டக்கூடிய ஒரு சுவிசேஷமா இருக்கும். அதனால் நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். அது பேசுகிற ஊழியருக்கும் கேட்கிற விசுவாசிகளுக்கும் கண்டிப்பாக பிழைப்பூட்டும் என்று நான் நம்புகிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.